இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்லா கேண்டி, ட்ரைடு ஆம்லா கேண்டி, நெல்லிக்காயில் மிட்டாய் தான் வந்து செய்ய போகிறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா 1 கிலோ நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கிறோம். நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கனமான பாத்திரத்தில் போட்டு தண்ணி மேலான அளவுக்கு மிதக்கிற வரைக்கும் ஊற்றிட்டு பாயில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இதோடைய ஸ்டேஜ் வந்து எப்படி அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த தோல் வந்து அப்படியே விட்டு வந்து அந்த நெல்லிக்காயில் வந்து கிராக்ஸ் வந்து விழுக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் அப்போது நம்ம இறக்கி டைரெக்டாக பச்சை தண்ணியில் வந்து போட்டுட்டு அது சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன க்யூப் வந்து கட் பண்ணி ஏற்கனவே தோல் விட்டு அதில் இருக்கிற அந்த தோலெல்லாம் அந்த தண்ணியிலேயே போயிடும். அந்த லேயர் கட்டு வந்துருக்கு இல்லைங்களா, அந்த கட்டு ஈஸியாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, அடுத்ததாக சுகர் வந்து 300 கிராமும் தண்ணி 700 கிராமும் தேவை. மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போது சீட்ஸையுமே இதில் இருக்கிற ஃப்ளஷ்ஷையுமே வந்து தனித்தனியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃப்ளஷ்ஷை வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இதுக்கிடையில் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து மேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். எப்படின்னா, ஜஸ்ட் நார்மல் சுகரும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த சுகர் டிசால்வ் ஆகி ஒரு பபிள் வர ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து சுகர் சிரப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இருக்கிற நெல்லிக்காயில் இருக்கிற அந்த தண்ணி கொஞ்சம் வெளியே போனதுக்கப்புறமா வந்து நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு, சிங்கிள் பபிள் ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுட்டு நல்லா கூல் ஆயிடணும். ரூம் டெம்பரேச்சருக்கோ இல்லை ஃபேன் கடியிலையோ வச்சு நல்லா கூல் பண்ணிவிட்டு நம்மளுடைய நெல்லிக்காவை கொஞ்சம் அந்த ஈரமெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே 1 டே மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் விட்டுருங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த நாளுக்கு வந்து நம்ம திரும்ப வந்து இந்த நெல்லிக்காவை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சுகர் சிரப்லேயே ஒரு 50 கிராம் சுகர் இல்லாட்டி ஒரு கைப்பிடி அளவுக்கு சுகர் போட்டு மறுக்கா கொதிக்க வச்சு அந்த சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கரைஞ்சி ஒரு சிங்கிள் பாயில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு நெல்லிக்காவை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். திரும்ப இது நல்லா வந்து சக்கரை பாவில் வந்து நல்லா முக்கி வச்சுட்டு அடுத்த நாளும் சேம் ப்ராசஸ். இதே ப்ராசஸை 5 நாளைக்கு வந்து நீங்கள் செய்யணும். ஒரு நாள் விட்டாலும் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ 5 நாள் செய்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து டே 2 சேம் 50 கிராம் சுகர் போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச நெல்லிக்காவை மறுக்கா போடணும். 5 நாளுக்கு அப்புறமா அந்த சுகர் சிரப்புலேருந்து நம்ம நெல்லிக்காவெல்லாம் எடுத்து வச்சு தட்டத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஷேட்லேயே வந்து நிழல்லையே வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து சோலார் ட்ரை பண்ணி எடுத்துருக்குறோம். ஃபார் குயிக் ப்ராசஸ்க்காக எடுத்தது. நீங்கள் சோலார் ட்ரையர் இல்லை அப்படின்னா வீட்லேயே நிழலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க.